சிவாய் நம்ம கன்னிராசி கல்யாணத்துக்கு நான் அலைன்ஸ் பார்த்துன்னு இருக்கோங்க. அவங்க வந்து இப்படி இருக்கணும்னு 1000 கண்டிஷன் போட மாட்டாங்க. ஒரே கண்டிஷன் தான், நம்பிக்கையான பர்சனாக இருந்தால் போதுங்க, என்னை நம்பணுங்க அப்படின்னுவாங்க. நான் தொழில் ரீதியாக 1000 பேர்கிட்ட பேசுவேன் பழகுவேன், ஆனால் என்ன நம்பணும், நான் அவன் இல்லை அப்படின்றத அவங்க முழுமையாக நம்பணும் அப்படின்வாங்க. இன்னொன்று, நான் ஒரு வேலையை நான் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தேன்னா அந்த வேலையை வந்து முழுமையாக அவங்க வந்து செய்யணுங்க. ஏன்னா நான் எல்லாரையும் நம்பி எல்லா விஷயங்களையும் நான் ஒப்படைக்க மாட்டேன். என்னோட வாழ்க்கை துணையை நம்பி தான் நான் நிறைய விஷயங்களை வந்து ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் எல்லாம் கன்னியாக இருப்பாங்க. இதுதான் அவரோட மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனே திருமணம் சார்ந்த வாழ்க்கையில். அதாவது நம்பிக்கை, எனக்கு வரப்போகக்கூடிய லைஃப் பார்ட்னர் என்ன முழுசாக நம்பணும், அப்படி நம்பிக்கையான ஒரு பர்சனாக தான் செலக்டட் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஒரு இதுதாங்க கண்ணியை பொறுத்த வரைக்கும் மேஜராக இருக்கும். பிரச்சனை எங்கன்னா அந்த மாதிரி கண்ணிக்கு அமைகிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய ஈகோஸ்டிக் கேரக்டர் தான் கன்னி லைஃப் அதிகமாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு, மீனம், மிதுனம், ரிஷபம், மகரம் இந்த ராசியை சேர்ந்தவங்கெல்லாம் வாழ்க்கை துணையாக அதிகமாக பேர் ஆவாங்கன்னு சொல்லலாம்.